சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு 50, 60, 70 வயது மேற்பட்டோர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிவிக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது நம்ம பேங்க்கை விட, அதாவது எஸ்பிஐ பேங்க்கை விட ரொம்ப அதிகமாக வட்டி தரும் ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்ச அளவில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு கூட நிறைய வட்டி மூலமாக நீங்கள் மாதம் மாதம் வந்து வாழ்ந்து கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழகத்தில்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேங்க் இருக்குது. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேங்க்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த எஸ்பிஐ. இந்த எஸ்பிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பேங்க்கை விடவும் அதிகமான வட்டியை வந்து கொடுத்துட்டு வருது ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு. அதை விட ரொம்ப அதிகமான ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான வட்டியை வந்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் வந்து ஒன்று வழங்குது. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்திய தபால் நிலையம் பல முதலீட்டு திட்டங்களை கொடுத்து வருகின்றன. அதில் ஒரு திட்டம்தான் வங்கி ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களை விட அதிகமான, அதாவது 8.2 வட்டியை கொடுத்து வருகிறது. ஸோ முதியோர்கள்னு சொல்லக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெபாசிட்க்கு சிறந்த வட்டியும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அவங்க டெபாசிட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு உத்தரவாதமான வருமானமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாதாரண குடிமக்களை விட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதிக வட்டியையும் வந்துட்டு இந்த பேங்குங்கள் வந்து வழங்கிட்டு இருக்கு. அதே போல தான் எஸ்பிஐயும் மிகப்பெரிய வங்கின்னு சொல்லலாம் நாட்டிலேயே. அதை விட அதிகமான வட்டி வந்துட்டு எஸ்சிஎஸ்எஸ், அதாவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தபால் நிலையத்தில் நடத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு பணம் டெபாசிட் செய்ய வேண்டும். இந்த திட்டத்தில் ரூபாய் 1000 மூலம் தொடங்கி அதிகபட்சம் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இந்த எஸ்சிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய திட்டத்தில் 8.2% வந்து வட்டி வழங்கப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐயில் மூத்த குடிமக்கள் 3 ஆண்டுகள் வரையிலான எஃப்டிக்கு 7.50% 5 வருட எஃப்டிக்கு 7.25% மற்றும் 5 முதல் 10 வருட எஃப்டிக்கு 7.50% வட்டியும் பெறுகிறார்கள். அதாவது மூத்த குடிமக்களுக்கான அதிகபட்ச வட்டி 7.50% ஆகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எஸ்சிஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துக்கு 8.2% வந்துட்டு வட்டி வழங்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு போயிட்டு அப்ளை பண்ணி நீங்கள் அதில் 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு நல்ல இன்கமும் வந்துட்டு வரும், வருமானமும் வரும். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயனடைவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.